வணக்க நண்பர்களே. இன்று இந்திய புராணங்களில் மிகவும் பிரம்மாண்டமான கதைகளை ஒன்றான மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் கதையை ஆராய்வோம். உங்கள் இருக்கைகளை இறுக்கிக் கொள்ளுங்க, ஏனென்றால் இது ஒரு தெய்வீக பயணமாக இருக்கப் போகுது. விஷ்ணுவின் 8வது அவதாரமான கிருஷ்ணர் ஜானம், வீரம் மற்றும் ஆன்மீகத்தின் கருவூலமான பண்டைய இந்திய காவியமான மகாபாரதத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார். சரி, இப்போது கதையின் இதயத்திற்குள் செல்வோம். மதுரா என்ற சிறிய நகரில் பிறந்த கிருஷ்ணரின் வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. தனது மயக்கும் புல்லாங்குழல் மற்றும் குறும்புத்தனமான செயல்களால் அவர் தன்னை சுற்றியிருந்த அனைவரின் இதயங்களையும் கவர்ந்தார். ஆனால் விதி அப்படி இருந்ததால் கிருஷ்ணரின் பங்கு என்பது விரும்பப்பட்ட ஆயர் என்பதை விட மிகவும் பிரம்மாண்டமானது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான மாபெரும் போருக்கான களமா அமைந்த குருட்சேத்திர போர்க்களத்துக்கு வேகமாக முன்னேறுவோம். இங்கு கிருஷ்ணர் பாண்டவ இளவரசன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாரா. ஆனால் கிருஷ்ணர் வெறும் தேரோட்டி மட்டுமல்ல, அவர் வழிகாட்டி, தத்துவவாதி மற்றும் தந்திரோபாதி. கடுமையான போரின் நடுவில் அர்ஜுனன் தார்மீக சிக்கல்களாலும் சந்தேகங்களாலும் பிடிக்கப்படுகிறார். அப்போதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையை வெளிப்படுத்துகிறார். அது காலத்தையும் இடத்தையும் கடந்த ஒரு உரையாடல். கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு கடமை, நீதி மற்றும் நித்திய ஆன்மா பற்றி கற்பிக்கிறார். தர்மம் சரிந்து அதர்மம் எழும்போதெல்லாம் சமநிலையை மீட்டெடுக்க நான் அவதரிக்கிறேன் என்று அவர் சூடுகிறார். கீதையில் கிருஷ்ணரின் ஜானம் காலன்றது. அது வாழ்க்கையில் சமநிலையை கண்டிவது, பலன்களை பற்றுத இல்லாமல் ஒருவரின் கடமையை செய்வது மற்றும் இருப்பின் ஆழமான அம்சங்களை புரிந்து கொள்வது பற்றியது. கிருஷ்ணரின் தந்திரோபாய நுட்பத்தை மறந்துவிடக்கூடாது. பாண்டவரின் வெற்றியை உறுதி செய்ய அவர் முக்கிய திட்டங்களை வகுக்கிறார். துரியோதனனை வீழ்த்த பீமனுக்கு வழிகாட்டுவதில் இருந்து கர்ணனின் வீழ்ச்சியை திட்டமிடுவது வரை கிருஷ்ணர் அறிவு மற்றும் தெய்வீக தலையீடு பாண்டவரின் வெற்றிக்கு முக்கியமாயிருந்தது. ஆனால் கிருஷ்ணரின் பங்கு என்பது போற்றத்துடன் மட்டுமல்ல. அவர் ஒரு நண்பர், ஆலோசகர் மற்றும் பாதுகாவலர். அர்ஜுனன் மற்றும் பாண்டவருடனான அவரது பிணைப்பு என்பது தெய்வீக கடமையை விட அதிகமானது. அது அம்பு மற்றும் நம்பிக்கையின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு உறவு. மகாபாரதம் முடிவுக்கு வரும்போது கிருஷ்ணரின் வாழ்க்கை என்ற தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. அவருடைய போதனைகள், அவருடைய ஞானம், அவருடைய தெய்வீக நாடகம் ஆகியவை நமக்கு வாழ்க்கையின் நித்திய உண்மைகளை நினைவூட்டுகின்றன. எனவே நீங்கள் அடுத்த முறை கிருஷ்ணரை பற்றி நினைக்கும் போது அவர் ஒரு புல்லாங்குழலுடன் சூரிய தெய்வம் மட்டுமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் தர்மத்தின் சாரம், ஞானத்தின் ஒளி மற்றும் நித்திய நண்பர். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. கிருஷ்ணரின் இந்த காவிய கதையை நீங்கள் ரசித்திருந்தால் லைக், பகிர் மற்றும் சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. அடுத்த புராணத்தில் உங்களை சந்திக்கிறேன்.